தமிழ்நாடு அப்படி சொல்லப்படுவது வேதம் நிறைந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதியார் பாடின பாட்டு ஞாபகம். காரணம் என்னன்னா, அங்கே அப்போது கல்வி கற்றுக் கொடுத்தது எல்லாமே அந்தளவுக்கு உயர்வான கல்விகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் பாட்டுகளே உயர்வு நிலைக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விளம்பர அரசுன்னு கூட சொல்லப்போம், திராவிட மாடல் அரசு. இவர்கள் எல்லாத்திற்கும் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்போம் அப்படி சொல்லிக்கொண்ட இந்த அரசு தனது 1ஆம் வகுப்பு மாணவர்களை எந்த அளவுக்கு மாற்றிருக்குன்னு அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் ராஜாவூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்க தளபதி பாடலை பாடி இது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எதற்காக இந்த பாடலை பாடியிருக்காங்கன்னா, கடந்த 14ஆம் தேதி திருப்பத்தூருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அந்த வரவேற்பை ஒட்டி அவரது சாதனைகளை சொல்வதற்காக இந்த மாணவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கார். இந்த பாடலை ஒரு ஆசிரியர் வீடியோ எடுத்து அந்த வீடியோ பொறுத்து வைரலாக ஓடி இருக்கிறது. இந்த மாணவர்கள் பாடக்கூடிய ஸ்கூலில் இருக்கக்கூடிய அது இது எந்த அளவுக்கு ஒரு மாணவர்களை சீரழிக்கும் என்பதை அந்த ஆசிரியர் உணர்ந்திருக்காரு இல்லையான்னு தெரியல. இதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் விருது வாங்கியவர். அந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்லாசிரியர் கொடுத்திருக்கார்கள். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? பள்ளிக்கூடங்களை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவது என்பது சட்டவிரோதம் முதல்ல. அதற்கு பின்னாடி நம்ம இதுல நிறைய விஷயங்கள் இந்த குறித்து நம்மளுடைய கேள்விகள் இந்த இருக்கிறது. முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த அரசாங்க பள்ளிகள்ல யாரெல்லாம் நிகழ்ச்சி நடத்தலாம், என்ன மாதிரியான நிகழ்ச்சி நடத்தணும், எப்படி நிகழ்ச்சி நடத்தணும், அதுல என்ன கண்டென்ட் இருக்கணும், என்னென்ன கண்டென்ட் இருக்கக்கூடாது, ஏன்னா மாணவர்கள் அரசியல் மயமாக்கி விடக்கூடாது, அவர்களை அப்படி உட்படக்கூடாது, இப்படி உட்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய சர்க்குலர் எல்லாம் போட்டு எல்லா ஸ்கூலுக்கும் ஆர்டர் அனுப்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப இன்னைக்கு இந்த அரசு பள்ளியில நடந்திருக்கிறது என்ன, இதுல இந்த விதிமுறையில அது அடங்குமா? அப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், இந்த நிகழ்ச்சியில இப்படி ஒரு பாடல் பாட போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பர்மிஷன் வாங்கினாங்களா? ஏன்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்க யார் யார் வர்றாங்க, யார் அங்க பேச போறாங்க, அவங்க என்ன பேச போறாங்க, இந்த மாதிரியான லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணணும். ஒரு பள்ளியில ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுல யார் கலந்து கொள்ள போகிறார்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி பெறணும். அதுல எந்த அரசியல் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த மத சாயங்களும் அதுல இருக்கக்கூடாது. இவங்க தானே ரூல்ஸ் போட்டாங்க. அப்ப முதல்வர் அப்படின்னு சொன்னா இந்த ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டவர் ஆயிடுவாரா? தெரியணும்ல, முதல்வர் அப்படின்னா இல்ல திமுகவுக்கு மட்டும் அது கிடையாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம இதில் நல்ல ஒரு விஷயம் பார்க்கணும். இப்ப லேட்டஸ்டா ஒரு ஸ்கூல்ல, ஒரு பள்ளியில ஒரு அரசு ஆசிரியர் பேசுறார், கிருஷ்ணகிரி பக்கத்துல நினைக்கிறேன். அங்க அந்த அரசு கணித ஆசிரியர் அவர் பேசும் பொழுது அந்த வீடியோ கூட இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அதுக்கு பின்னாடி வெளிவந்தது. அந்த வீடியோல அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு, அந்த எம்எல்ஏட்ட சொல்றாரு, இந்த பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க அப்படி செய்றீங்க, இப்படி செஞ்சிருக்கீங்க, உங்க ஆட்சினாலதான் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சி எல்லாம் பயங்கரமா, அதாவது திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பேசுறார். ஸ்கூல் நிகழ்ச்சி, பள்ளிக்கூட நிகழ்ச்சி, அங்க மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கக்கூடிய ஒரு அரசு நிகழ்ச்சி அதுல அவங்க இதை மாதிரி பேசுறாங்க. பேசுறதோட நிற்காம அடுத்ததாக அவர் சொல்றார், எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்கிறது, இந்த கோரிக்கையை நீங்கள் நடத்தி தாருங்கள். ஏனென்றால் இந்த பாருங்க, அந்த பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு பிடிக்காத 2 கலர், ரொம்ப எக்ஸாக்டா சொல்றாரு, உங்களுக்கு பிடிக்காத கலர் அந்த பில்டிங்ல இருக்கு, ஒரு காவி கலர் இருக்கு, இந்த 2 பில்டிங்கோட அந்த பெயிண்டை நீங்க மாத்தி கொடுங்க, அதற்கான நிதி தாருங்கள் அப்படின்னு இவர் கேட்கிறார், கோரிக்கை வைக்கிறார். அதுக்கப்புறம் இது பிரச்சனையாகி பத்திரிகைக்காரர்கள்லாம் அவங்க கிட்ட கேட்கும் பொழுது, இல்ல நான் இந்த பெயிண்ட் மாத்தணும்னு தான் சொன்னேன், காவிங்கிறதுனால அதை மாத்துங்கன்னு சொல்லல அப்படிங்கிறார். ஆனா அவருடைய வீடியோல தெளிவாக இருக்க அப்ப இந்த வாத்தியார் பொய்யும் சொல்கிறார். அப்போ இது வரைக்கும் அவர் மேல என்ன நடவடிக்கை இவங்க எடுத்தாங்க? இதே பாருங்க, இந்த சம்பவத்தை அப்படியே வச்சுக்கணும் ஒரு பக்கம். ஈரோடு மாவட்டத்துல நம்பியூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில ஒரு சம்பவம் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் அந்த பள்ளிக்கு வர்றாரு. இன்னும் சொல்ல போனா அவர் வருடம் அந்த பள்ளிக்காக ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்பான்சர் பண்றாரு. இந்த தலைமை ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி வருபவர், நல்லா நம்ம பார்க்கணும். ரொம்ப நேர்மையான ஒரு தலைமை ஆசிரியர். அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பார்த்து அவங்கவுங்க யார்கிட்டயாவது டொனேஷன் வாங்கி முன்னாள் அங்க படித்த மாணவர்கள் அவர்களிடமிருந்து இந்த மாதிரி எல்லாம் பெற்று அந்த பள்ளிக்கூடத்தை நல்ல விதமாக நடத்தி வருபவர். அவர் அந்த எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் வந்திருந்த அவர் செயலை பாராட்டி சொல்றாரு, இப்ப நம்ம ஸ்கூல் வராங்க, ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்கள பத்தி 2 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அப்படி சொன்னதுக்காக
அவர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இத்தனைக்கும் அவருடைய உடல் நலத்தை கூட கருத்தில் கொள்ளாம அங்கிருந்து அவர் வந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வேணுமென்றே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் அந்த கணித ஆசிரியர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதே தானே அவனும். சரி, நீ அரசியல் அங்க வந்து பேசிவிட்டார், மாணவர்கள் மத்தியில் அரசியலை விதைத்து விட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நீங்க அவரை மாத்துனீங்கன்னு எடுத்துட்டா, அதே ரூல் ஏன் கணித ஆசிரியருக்கு அப்ளை ஆகல? இப்ப அதே ரூல் தானே இப்ப இந்த அரசு பள்ளியில இப்ப இந்த பசங்களை பாட வச்ச ஒரு குற்றத்துக்கு இப்ப யார் அதை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஆசிரியர், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், இவர்கள் மேல எல்லாம் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா வேண்டாமா? இங்க சென்னையில ஒரு அசோக் நகர் ஸ்கூல், அந்த பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியை, அப்ப அவங்க வந்து மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்க கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. மாணவர்களுக்கு நல்ல போதனைகள் நல்ல நல்ல விஷயங்களை தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த மதத்தை பத்தியோ எதை பத்தியோ அவர் பேசல. அவர் சொன்னது திருக்குறளை பற்றி அவர் சொல்கிறார். அங்க ஒரு மாணவனை நீ மெடிடேட் பண்ணுன்னு சொல்றார், தியானம் பண்ணுன்னு சொல்றார். இதுல என்ன தப்பு வந்திருக்குமோ? அதற்காக அப்படியே வந்து ஒரு ஆளுங்க அப்படியே பொங்கி எழுந்தார். அப்படி ஏன் ஏரியாக்குள்ள வந்து யாரு இப்படி எல்லாம் பண்றது, என்னுடைய ஏரியால வந்தா நான் விட்டுடுவேனா அப்படின்னாரு. மாணவர்கள் அப்படி எது ஆயிடுவாங்க அப்படி இப்படின்னு பொங்கி எழுந்து அந்த தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு பணியிடை மாற்றம் செஞ்சாங்க. பணியிடை மாற்றம் பண்ணி இங்க இருந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஆவடியில் கொண்டு போய் மாத்தி போட்டீங்க. இவ்வளவு கலாட்டாவா பண்ணீங்கல்ல. இப்ப என்ன நடந்திருக்கு? சரி, நீட்டு தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தை செய்து வேணுமென்றே வந்து போய் இதுக்கு கையெழுத்து வாங்கும் திட்டத்துல நீங்க மாணவர்களை வற்புறுத்தி பிரபாகர் ராஜா போய் கையெழுத்து வாங்கினாரா இல்லையா? அது வந்து பள்ளிக்கூடம் நடத்துக்கணும் வேலை, நடத்த முடிஞ்ச வேலையில நடக்கும் பள்ளிக்கூட அந்த வேலை நேரத்துல, அந்த வேலை நேரத்திலேயே நீங்க அதை எப்படி நீங்க பண்ண முடிஞ்சிச்சு? அப்புறம் மாணவர்கள்ட்ட காசு வாங்கிட்டு சினிமா படம் போட்டது, ஈவேரா பத்தனக்கு வினாவிடை நடத்துறேன்னு அதுக்கு காசு வாங்கினது, 10 ரூபா வாங்கினது. அப்ப இந்த மாதிரியாக ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து கல்விக்கு அப்பாற்பட்டு அதை அரசியலாக்கி கொண்டிருப்பது இன்னைக்கு வந்து திமுக தான். ஏன்னா நல்லா நம்ம பார்க்கணும், இன்னைக்கு வந்து எந்தெந்த மீடியம் உங்களுக்கு கிடைக்குமோ அது எல்லாத்துலயுமே வந்து ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டு தங்களுடைய ஆட்சிக்கு வந்து எப்படியாவது வந்து சேர்க்கணும். நம்ம இடையில கூட பார்த்தோம், திமுக உறுப்பினர்கள் சேர்க்கையை வந்து பள்ளிக்கூடத்துல வச்சு பண்ணாங்க. பள்ளிக்கூடத்தினுடைய நிகழ்ச்சிக்காக பசங்களை வர சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா அங்க வந்து இதை வந்து இளைஞர் அன்னைக்கு வந்து மாணவர்களை வந்து ஆள் சேர்க்கிற வேலையை பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து தமிழகத்துல இருக்கு அப்படிங்கறது பாருங்க. ஒரு என்ன ஒரு நம்ம இன்னும் சொன்ன போனா ஒரு லைட்டர் சைட்ல நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆளும் கட்சி வந்து இது என்ன மற்றபடி யாரும் தனிப்பட்ட முறையில் தங்களை புகழ மாட்டாங்க, தங்களை விளம்பரம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்குதா என்னன்னு தெரியல. அதனால இங்க என்ன பண்ணதாங்க, நாம வந்து ஒரு லைம் லைட்ல இருக்கணும் எல்லா இடத்துலயுமே அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து பள்ளி மாணவர்களையும் இவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களால வந்து மாணவர்களுக்கு இன்னைக்கு சொந்தமா என்ன ஒரு நிலைமை இன்னைக்கு நாங்க தான் தமிழ் அப்படிங்கக்கூடியவங்க என்ன ஒரு மோசமான நிலை இன்னைக்கு தமிழகத்துல இருக்குன்னா, நம்ம டியூஷன் சென்டர்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த +2 படிக்கிறாங்க, அவங்களுடைய அந்த ஃபேர்வெல்காக கடைசி நாள் வந்து மாணவர்கள் வந்து அவங்களுடைய பிரியமான இதை எழுதுறது, நோட்ல எழுதுறது, அதை எதேச்சையாக ஒரு மாணவியிடமிருந்து நான் வாங்கி பார்த்த பொழுது நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பக்கம் வரைக்கும் அந்த மாணவி வந்து எழுதியிருக்கிறார். அது அத்தனையுமே எந்த மொழியில எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலம் இதுலயும் எழுதல, தமிழ்லயும் எழுதல, அது ரெண்டும் இல்லாம தங்கிலீஷ் அப்படின்னு ஒரு மொழி தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. அதுல இப்ப எழுதியிருக்காங்க. மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பக்கம் நீட்டா. இதுதான் இருமொழி கொள்கையின் சாதனை. திராவிட நம்ம ஏன்னா 2 மொழி நாங்க மிக்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்தோம். வந்து உலக அளவுல வந்து பெரிய லெவலுக்கு ஆறதுக்கான நாங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டோம். ஆங்கிலத்தினால் அவள் தமிழ் அழிந்து விட்டது. ஏன்னா இப்ப பாருங்க, தமிழ் லெட்டர்ஸ் தெரியல, இங்கிலீஷ் லெட்டர் தெரியுது, ஆனா இங்கிலீஷ் தெரியல. அப்ப தமிழும் தெரியல, தமிழ் லெட்டர் தெரியாது. தமிழ்ல வந்து சிந்திக்க மட்டும் தமிழ்ல தெரியும், எழுதுறதுக்கு தமிழ்ல தெரியாது. அதுக்கும் இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ்லயே எழுதவும் தெரியாது, ஆங்கிலத்தினுடைய பயன்பாடு புதுசாக ஒன்ன வச்சு இப்ப மொழி இல்லாமல் என்னவா இருக்காங்க, தற்கூரியா இருக்காங்க. மொழி இல்லாதவங்க என்ன சொல்வீங்க, பாஷை தெரியாதவன், பாஷை எழுத படிக்க தெரியல அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், தற்கூரின்னு சொல்லுவான். அந்த நிலைமைக்கு இன்னைக்கு மாணவர்களை ஆக்கி வச்சதுதான் அப்பாவின் சாதனை. அவர் தானே சொல்றாரு, நான் அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பா என்னடா சாதனைனா நம்மள மாதிரியே பையன் இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு.
அந்த நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு இந்த கல்வியை கொண்டு இது பண்ணியாச்சு. ஏன்டா கல்வியினுடைய தரம் இவ்வளவு மோசமா இருக்கே, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டா, மத்திய அரசு தான் நீட்டு தேர்வு இந்த மாதிரியான தேர்வுகள் எல்லாம் கொண்டு வந்து நம்மை வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அதனால நமக்கு வந்து மாநில சுயாட்சி நம்ம கேட்போம் அப்படின்னு இப்ப கிளம்பியிருக்காரு. தமிழகத்தினுடைய துயரமான நிலை இதுதான். மீண்டும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இந்த தமிழ்நாடு வரணும்னு ஒருவேளை நினைச்சீங்கன்னா, இந்த திராவிட மாடல் அரசு போனாதான் அது நடக்கும்.